Hi friends, welcome back to Inji's Kitchen. Today special Gobi rice. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கணுங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்நீரில் போட்டு அலசி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவுலில் போடலாங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மைதாவும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி இந்த காலிஃப்ளவர் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிறிஸ்பியாக வெந்துடுச்சுன்னு பார்த்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய்ங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி குடமிளகாய் இருந்தால் போதுங்க. இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணலாம். பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம பொரிச்சு வச்சுட்டு போடுங்க. நமக்கு ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சோயா சாஸும் அதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம பிரியாணி அரிசியில் வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம வெடித்து ஆற வச்சு வச்சுக்கணுங்க. ரைஸ் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் தேவையில்லை. காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ நல்லா கோபி ரைஸ் செஞ்சுருக்கோன்னு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.